கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் சத்தியங்களை கற்று வருகின்றோம். இந்த நாளின் காலை வேளையில் நாம் படிக்கிற சத்தியமானது, நமக்கு புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டுமே வரும். புகழ்ச்சியும் இருக்கு. புகழ்ச்சி, பாராட்டு, மேன்மை, உயர்வு, கனத்துக்குரிய முதன்மையான இடம், இதெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதே போல எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அந்த உயரத்திலிருந்து அந்த மனுஷனை கீழே தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அவமானப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, புறக்கணிப்பது, அசட்டை பண்ணுவது, இகழ்ச்சி, ரொம்ப மட்டமாக நினைக்கக்கூடிய சம்பவங்களும் மக்களும் உண்டு. இதில் நாம் மற்றவர்களுக்கு செய்திருக்கலாம், அல்லது மற்றவர்கள் நமக்கு இது செய்திருக்கலாம். அப்போ புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கிற அந்த மக்களிலே நமக்கும் அது வந்திருக்கலாம், அல்லது நாம் மற்றவர்களுக்கு அதை செய்திருக்கலாம். சரி, அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதுக்கு முன்னாடி நாம் எப்படி நடந்து கொண்டோம்ங்கிறது இல்லை. ஒருவேளை புகழ்ச்சி வரும்பொழுது நாம் எப்படி இருந்திருப்போம்? புகழ்ச்சினாலே எல்லாரும் பெரிய ஒரு மகிழ்ச்சி, அதை விட்டு ஒரு பெருமை வந்திருக்கலாம், நான் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைத்திருக்கலாம். சரி, இகழ்ச்சி, அவமானங்கள் வரும்பொழுது ஐயோ இப்படி ஆயிடுதே, இனி எவ்வளோதானா அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இழந்த மக்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு படிக்கிற வசனங்கள் என்ன சொல்கிறது? நம்மளை நோக்கி புகழ்ச்சி வருது, நம்மளை நோக்கி ஒரு இகழ்ச்சி, அவமானமும் வருது. இந்த இரண்டு வரக்கூடிய நேரங்களில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்? தேவன் எதை விரும்புகின்றார்? எது நமக்கு ஆசீர்வாதம்? எது தேவ ஆசீர்வாதம்? எது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும்? இதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு கிறிஸ்துவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த பவுல் ஊழியத்துக்கென்று பல தேசங்களுக்கு அவர் புறப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் பெற்றார். அவர் போற இடங்களில் சுவிசேஷம் சொல்லுவார். அதை கேட்டு கீழ்ப்படுகிற மக்கள் ரட்சிப்பை பெறுவாங்க. அங்கே ஒரு கிறிஸ்துவனுடைய சபை வளருது. இதே போல இன்னொரு இடத்துக்கு போகும். இப்படி பல இடங்களுக்கு போகிறார். போகும் இடங்கள் எல்லாமே அவருக்கு சத்தியம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே சமயத்தில் அவர் சத்தியம் சொல்லும் பொழுது அவருக்கு அங்கே புகழ்ச்சிக்குரிய செயல்களும் வந்திருக்கிறது. அதே சமயத்தில் அவர் சத்தியத்தை சொன்ன பிற்பாடு அவருக்கு அவமானம் வந்திருக்குது. ரெண்டுமே அவர் சந்தித்திருக்கார். அதுபோன்ற நேரங்களில் அவர் எப்படி நடந்து கொண்டார்? எது தேவனுக்கு பிரியமாக இருக்கு? எது நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க பண்ணும் என்பதை அவருக்கு தேவன் உணர்ந்து கொள்ளுதலை கொடுத்திருக்கார். அது போன்ற உணர்ந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கிறதா? அதான் நமக்கு பாடம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் இங்கே பவுல் ஊழியத்துக்கு செல்லக்கூடிய நேரங்களில் குறிப்பாக இவர்கள் அதை அறிந்து லிக்கோவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இங்கே பவுல் அப்போஸ்தலன் அவரோடு கூட சில மக்களும் ஊழியத்துக்கு போகிறாங்க. இப்போ இந்த வசனத்தில் பவுலும் பர்னபா ரெண்டு பேருமே ஊழியத்துக்கு போகிறாங்க. வசனம் 6ல் லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளில் உள்ள சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய், எனக்குரிய 2 பட்டணங்கள் பேர் நமக்கு சொல்லிட்டாரு. அதை சுற்றி இருக்கிற இடங்களுக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். நாம் இது போல சத்தியத்தை சொல்ல போகிறோமா? நான் சத்தியத்தை சொல்ல போகிறேன்னா, நீங்கள் சத்தியத்தை சொல்ல போகிறீங்களா? ரைட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம அப்படி இல்லைனாலும் கூட இனிமேலாவது சத்தியம் சொல்ல பிரயாசப்படணுங்கிறது தான் சத்தியம். இப்போ 8ஆம் வசனத்தில் லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். பாருங்கள், லீஸ்திராங்கிற ஒரு இடத்துல பிறந்ததுலேருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன், அவன் நடக்க முடியாது, கால் வணங்கலை. ஆனால் இங்கே பிரசங்கத்தை கவனித்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரசங்கத்தை பண்ணும் பொழுது நாம் எத்தனை பேர் கவனிக்கிறோம்? பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒரு மனிதன், ஒருபோதும் நடவாமல் கால் வழங்காதவனாய்
நடக்க முடியாத ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நேரம் உட்கார முடியுங்களா? உட்காந்துருவாங்க. நடக்க முடிய, எழுந்து ஓட முடியுது. அப்படிப்பட்ட மக்களும் ரொம்ப நேரம் உட்கார முடியல. அதுக்காக இந்த சப்பானி போல நம்ம எல்லாரும் இருக்கோம்னு தேவன் சொல்லலை. அவர்கள் எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய இறுதி எதை விரும்பும்? ஐயோ, எல்லாரும் எழுந்து நடக்கிறாங்க, விளையாடுறாங்க, ஓடுறாங்க, நம்ம அது மாதிரி செய்ய முடியலையே. பாருங்க, சரீரமான ஒத்துழைப்பு தரல, ஆனால் இறுதியை அதைத்தான் நோக்கி இருக்கு. ஆனால் இவருடைய இறுதி இப்போ பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போ ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுது நாமும் எப்படி இருக்கும்னு கேட்கணும். எவ்வளோ நேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, எவ்வளோ நேரம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். சரி, இப்போ அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, அப்போ பிரசங்கத்தை பண்ணக்கூடிய அந்த பவுலுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு உணர்ந்து விடுதலை தர்றாரு, எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அங்கே உணர்த்துகிறாரு. சத்தியத்தை கேட்கிற அந்த சப்பானியை பிறந்தவன் அதை ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறதை காண்கிறார். அப்போ சத்தியத்தை நம்ம கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட இதயத்தோடு கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். இது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த வசனமானது என்னுடைய ரட்சிப்புக்கு உதவியா இருக்கும். இவன் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். சரி, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் இன்னும் ரட்சிக்கப்படுவதற்காக சத்தியத்தை கேட்கணுமா அப்படிங்கிறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவதற்கு ஏதுவாக இந்த வசனம் நமக்கு உதவி செய்யும், ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். பிரசங்கம் பண்ணக்கூடியவர் நம்மளை பார்க்குறாரு, நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்குறோம், எதையோ ஒரு யோசிக்கிறோம், கண்ணை மூடி தூங்குறோம். பிரசங்கம் பண்ணக்கூடியவர் என்ன செய்வார்? ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிடுவார். புரியுதுங்களா? நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பிரசங்கம் லீஸ்திராவிலும் தெர்பையிலும் சுற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக லீஸ்திராவிலே அவருடைய பிரசங்க பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கார். அந்த பிரசங்கத்தை சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் கேட்டுக்கொண்டிருக்கான். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது. அதை பார்த்த பவுல் அவனை எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நடனார். உடனே நிமிர்ந்து நின்றார். உடனே அவர் என்ன செய்வார்? காலூன்றி அவன் குதித்து எழுந்தான், நடந்தான். ஒரு பெரிய ஒரு அற்புதம். இந்த அற்புதம் எதுக்கு நடந்தது? இந்த அற்புதம் இந்த இடத்துல எதுக்கு? இந்த பாடத்துக்கு புகழ்ச்சிக்கு இகழ்ச்சிக்கு சம்மதம் என்ன நினைக்கலாம் இருக்குது. பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் சத்தியத்தை போதிக்கிறாரு, மக்கள் கேட்குறாங்க, டைம் ஆச்சு, போயிட்டாங்க. இதில் ஒரு பெருசாக நமக்கு ஒன்றும் தெரியாது, போனோம் சத்தியம் கிடைச்சது. ஆனால் இங்கே ஒரு சப்பானியை பிறந்த மனுஷனுக்கு சுகம் கிடைக்கும் போது எப்படி இருக்கு? எல்லாருடைய கவனம் திரும்பும். இங்கே இருக்கிற மக்களுடைய கவனம் மட்டுமல்ல, வெளியில் இருக்கிற மக்களும் என்ன செய்வாங்க? நடக்க முடியாத ஒரு மனுஷன் நடக்கிறானே, அவன் குதித்தெழுந்து நடக்கிறானே, இது எப்படி? யார் இதை செய்தது? அந்த நபரை பிடிங்க, அந்த நபரை பாருங்க, அந்த நபரை போய் பார்க்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இது போல ஒரு சம்பவம் இருக்குது, நம்ம வீட்டில் இது போல ஒரு ஒரு சூழ்நிலை யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, நமக்கு தெரிந்த நபர் ஒருத்தர் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு போகலாம், அவருக்கு சத்தியம் சொல்ல வைக்கலாம், அவர் அந்த வியாதி சுகமாகட்டுமே. பொதுவாக மக்கள் அதான் எதிர்பார்ப்பாங்க. சத்தியத்தை எதிர்பார்க்குற மக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த வியாதியில சுகம் கிடைக்கிறது ஒரு பக்கம். சரி, இப்போ பாடம் தொடங்குது. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஸ்வரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அந்த மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுடைய தெய்வங்களுக்கு சில பேர்கள் வச்சிருப்பாங்க. லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பாருங்க, தேவர்கள் மனுஸ்வரூபம் எடுத்து வந்துட்டார்கள். சப்பானியாய் பிறந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்காருன்னா கடவுள் வந்துட்டாரு அவங்க நம்பிக்கையில். மேலும் தேவன் இங்கே வரல, தேவன் தான் அதை செய்கிறார். ஆனால் மக்கள் பரவாயில்ல, தெய்வம் கடவுள் இங்கே வந்துருச்சு, அவங்க தான் இதை சுகமாக்கியிருக்காங்க. அடுத்தது 12 பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியால் அவனை மெர்க்குரி என்று சொல்றாங்க. 2 பேரும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அல்லாமலும் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அவங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் எல்லாம் கடவுள் மாதிரி, நம்ம கூட சில நேரத்தில் ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது என்ன செய்வாங்க? கடவுள் மாதிரி நீங்கள் உதவி செஞ்சீங்க சொல்கிறாங்களே இல்லையா? நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்த யார் செய்வாங்க? பரவாயில்ல, நீங்கள் கடவுளுங்க, நீங்கள் தெய்வம். சரி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நாங்கள்லாம் அப்படி இல்லை. சில மக்களை கடவுள் தெய்வம்னதை அப்படியே அவருடைய உள்ள அப்படியே உருகி குழு 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 குழுன்னு இருக்கு அப்படியே. அப்புறம் அதெல்லாம் ஒரு புகழ்ச்சிக்குரிய வார்த்தை தான். சரி, 2வது, அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையில் கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தான்.
முதல்ல அவங்க கடவுள் வந்துட்டாருன்னு நினைச்சாங்க. ரெண்டாவது அந்த பூசாரியை வந்துட்டு, பூசாரி என்ன நினைப்பார், நாம தான் இதை செய்வோன்னு பார்த்தா நம்மளை விட இவங்க பெரிய ஆளுகளாக இருக்கிறாங்களே. சரி, அவர் என்ன செஞ்சிட்டாரு, சரி இந்த மனுஷங்களை வந்து நம்ம முக்கியப்படுத்தணும், கனப்படுத்தணுன்ட்டு அவர் எருதுகளையும் பூமாலைகளையும் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு பலியிட மனதாயிட்டாங்க. மனுஷனுக்கு பலியிட அவ்வளோ செய்து வரமாட்டாங்க, தெய்வங்களுக்கு தான் செய்வாங்க. அந்நிய மக்கள் அதை செய்கிறாங்க. நம்முடைய தேவனும் பலி வந்து அவருக்கு தான் கேட்டார். அப்போ அவங்களை தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து இறங்கி வந்திருக்கான்னு சொல்லி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்குறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு பலியிட மனதாயிட்டாங்க, கடவுளே ஆக்கிட்டாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு உயர்வு. இந்த உயர்வுக்கு காரணம் சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷனுக்கு பவுல் சோகம் கொடுத்தது. அப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நல்ல விஷயத்தை பார்த்த மக்கள் நல்ல விஷயத்தை செய்த மனுஷனை புகழ்ந்து பேசுகிறாங்க. சரி, இப்போ புகழ்ச்சி வந்தது உடனே பவுல் எப்படி நடந்து கொண்டார்? நாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சபைக்காக செஞ்சிட்டோம், ஒரு சகோதரிக்கோ ஒரு சகோதரனுக்கோ ஏதோ ஒருத்தருக்கு செஞ்சிட்டோம். நம்மளே என்ன செய்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் செஞ்ச உதவிக்கு நன்றி, இப்படி சில மக்கள் உண்டு. இன்னும் சில மக்கள் உங்களை மாதிரி வேறு யாருமே நாங்கள் பார்க்கவே இல்லைங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க உங்களை மாதிரி தெய்வமாட்ட வந்து உதவி செஞ்சாங்க, இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரலாம். ஒன்று நாம் ஒருத்தருக்கு சொல்லியிருக்கலாம், நம்மளை யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு வேளை நீங்கள் கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்கன்னு ஒரு வேளை சொல்லியிருந்தால் இனி அந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள் பூமிக்கு வரமாட்டார், நம்முடைய தேவன் பூமிக்கு வருவது கிடையாது. இயேசுவர் பூமிக்கு வரமாட்டார், அவர் வருவார், நியாயத்தீர்ப்பு செய்வார். மேகத்தின் வழியாக எடுத்துக்கொண்டார், மேகத்தோடு எடுத்துக்கொண்டார், அதோடு வந்து நியாயத்தீர்ப்பு செய்வார் தான் சொல்கிறார். அவர் வரும்போது பூமி எல்லாமே உருகி போகிட்டார், நம்ம அவர் நேரில் பார்க்க முடியாது, இந்த பாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. சரி, இப்போது அந்த மாதிரி ஒரு புகழ்ச்சிக்குரிய வார்த்தை வந்த உடனே இப்போது பவுல் எப்படி நடந்து கொண்டாரு? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14 17 வரை. அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லையா என்றார்கள். அப்போ தன்னை குறித்து ஒரு புகழ்ச்சிக்குரிய வார்த்தைகள் வரும் பொழுது மனிதர்கள் நாம் சாதாரண மக்களாக இருந்து எப்படி இருப்போம், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனுக்காக வைராக்கியமாக வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறவங்க எப்படி நடந்து கொள்ளுவாங்க? பவுல் அழகாக சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது, தேவர்கள் பூமியில் மனுஷரூபம் எடுத்து வந்துட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு பலியிட மனதாக இருக்குன்னு எல்லாம் முன்னாடி நிறுத்திட்டாங்க. இதை கேட்ட உடனே பாருங்க, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்கிறாங்க. நம்மளை யாராவது பாராட்டினா எப்படி இருக்கு? ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, அந்த வாழ்த்து, அந்த பெருமை, அந்த மேன்மைக்குரிய வார்த்தைகள் எல்லாம் வந்த உடனே தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்கிறாங்க. ஏன் அதை செய்கிறாங்க? பைத்தியக்காரங்களா? பிரியமானவர்களே, இந்த பலியிடக்கூடியது தேவனுக்கு. தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து வந்தாங்கன்னு சொன்னது இல்லை, தேவன் தான் இதை செய்தாரு. அதனால் வசனம் 15, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நம்மளை யாராவது பாராட்டலைன்னா ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, அந்த ஒரு வார்த்தை பாராட்டுங்க, அந்த ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசுங்க, அப்போ தாங்க அடுத்த முறை உங்களுக்கு உதவி செய்வாங்க. பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாங்க. நீங்கள் ரெண்டு ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசி பாருங்க, சில நேரத்தில் அதையே சில மக்களை ஒரு ஆதாயமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் இங்கே பவுல் பாருங்க, நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. அப்போ நீங்களும் மனுஷங்க, நாங்களும் மனுஷங்க, மனுஷங்களுக்கு எப்படி பலியிடலாம், மனுஷங்க எப்படி தேவர்கள் ஆகலாம்? அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்க, நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு பாருங்க, அவங்களுடைய தேவர்களை நம்பி அந்த பேர் சொன்னாங்க. அதனால் பவுல் அங்கே அழகாக சொல்கிறாரு, புகழ்ச்சியும் மேன்மையும் கனத்துக்குரிய வார்த்தையில் தன்னை நோக்கி வந்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அந்த கனத்தை, அந்த மேன்மையை, அந்த புகழ்ச்சி யார் பக்கமாக திருப்புறாரு? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனத்துக்கு திரும்ப வேண்டும். பாருங்க, நமக்கு ஒரு புகழ்ச்சி வருது, நமக்கு ஒரு கனம் வருது, மேன்மை உயர்வு வருது. அந்த நேரத்தில் நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும்? கர்த்தர் இதை செய்யும்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை.
அவருக்கு நன்றி சொல்லுவோம். பாருங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்கிறத விட நாமளே சேர்த்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அவர் இதை கொடுத்தாரு, நாங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இது உங்களுக்கு செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதாங்க. பாருங்க, அழகாக சொல்லுவாங்க, தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். முதல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்தினுடைய விளைவு சப்பனியாய் பிறந்த ஒரு மனுஷனுக்கு சுகம் கிடைச்சது. அந்த சுகத்தை பார்த்த மக்கள் இதை கொடுத்த மனுஷர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி நிறுத்தினாங்க. அந்த உயர்வை, அந்த புகழ்ச்சி அவங்க தேவன் பக்கமாக திருப்புறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிப்போம். அடுத்தது, சென்ற காலங்கள் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளை நடக்க விட்டு இருந்தும், இப்போ வசனப்பதில் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, அப்போ நம்முடைய இருதயங்களை ஆசீர்வதிக்கிறார், நிரப்புறார், சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கொடுக்குறார். அதனால் நீங்கள் புகழ்ச்சி எனக்கு செலுத்த வேண்டாம், அது தேவன் பக்கம் செலுத்துங்க. அழகாக சொல்லிட்டார். சரி, இதெல்லாம் சொல்லியுமே வசனம் 18 என்ன, இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாய் இருந்தது. என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம்னா நீங்கள் வேணான்னு சொல்லிக்கங்க, நான் உங்களுக்கு செய்யாமல் இருக்க மாட்டேன், நான் உங்களுக்கு செஞ்சுதான் போகணும், தயவுசெய்து கோச்சுக்காதீங்க. பாருங்க, இதையெல்லாம் சொல்லி தேவன் யார், அவர் சிருஷ்டிகர், அவரே நம்ம கனப்படுத்தணும், அவருக்கே மகிமை செலுத்தணும், அவருக்கே பலியிடணும், நானும் நீங்கள் எல்லா மனுஷங்க தான், நம்ம ஒன்றும் தேவனுக்கு சமமாக வந்து நிற்க முடியாது, அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியுமே ஜனங்களுடைய மனசை அவங்களால மாற்ற முடியும். பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துறது அரிதாக இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் அதை நிறுத்த முடியும். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை. 2 முறை, முதல் முறை வந்த உடனே அவர் ஏற்றுக்கல, தேவன் பக்கம் திருப்பினார். அந்த பிரசங்கத்தை கேட்டும் கூட மறுபடியும் அவருக்கே புகழ்ச்சி கனத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் புகழ்ச்சி உயர்ந்த மாதிரி வருது. இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்காது. ஒன்று வேலை இப்படி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கடவுள் மாதிரிங்க, நீங்கள் தாங்க தெய்வம் அப்படின்பாங்க. சரி, இவ்வளோ ஒரு புகழ்ச்சி வந்தது. புகழ்ச்சி பவுல் தன் பக்கமாக எடுத்துக்கல, தேவன் பக்கமாக அப்படியே திருப்ப வேண்டும். பாருங்கள், அழகாக சொல்கிறாரு, அந்த தேவனத்துக்கு திரும்ப வேண்டும். நம்முடைய புகழ்ச்சி, நம்முடைய மேன்மை அப்படின்னா நமக்குரியதல்ல, அது தேவனுக்குரியது. சரி, இப்போ இவ்வளோ ஒரு மேன்மை புகழ்ச்சி வந்துச்சு, இதை பவுல் அழகாக தேவன் பக்கம் திருப்பி விட்டார். சரி, இப்போது அடுத்த உடனே பாரு என்ன நடக்குது. இப்போ 19 வசனத்தை நான் 19லேருந்து 23 வரைக்கும் படிப்போம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட திருப்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு மிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களை விசுவாசித்து பற்றி கொண்டு கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது பாருங்க. அழகா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு உயர்ந்த ஒரு புகழ்ச்சி அதே மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த உடனே என்ன நடக்குதுன்னு, அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் வந்து சில யூதர்கள், அப்போ இந்த யூதர்கள் வந்து பவுலுக்கு எதிராகவே வேலை செய்வாங்க. பவுல் வந்து கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு அவர் தேவகுமாரர், அவர் மூலியமாக ரட்சிப்பு இருக்குது, நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி விட்டார், புதிய பிரமாணத்தை கொடுத்துருக்காரு, அந்த பிரமாணத்தின்படி நம்ம வாழணுங்கிற அந்த சத்தியங்களை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதுக்காக தன்னை அழைத்திருக்கார் என்று அவர் ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இவர்களை விரட்டடிக்கிறாங்க, கொலை செய்ய பார்க்குறாங்க. ஒரு இடத்துல புகழ்ச்சி, அதே இன்னொரு இடத்துல அவருக்கு இகழ்ச்சியும் வரும். எப்படி அந்த யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து, அப்போ ஜனங்களுக்கு இந்த யூதர்கள் போதிக்கிறாங்க. இப்போ நம்முடைய போதனை எப்படி இருக்குது, நாம் ஜனங்களுக்கு போதிக்கிறோமா? ஒரு சகோதரனுக்கு போதிக்கிறோம், ஒரு சகோதரிக்கு போதிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம். அந்த போதனை எப்படி இருக்குது? போதிக்காமலே சில மக்கள் இருக்கிறோம். இவங்களுடைய போதனை பவுலை கல்லெறிந்து அவனை கொலை செய்யுங்க, இப்படியும் ஒரு போதனை இருக்குது. இதுக்கு முன்னாடி பவுலுடைய பிரசங்க அவருடைய போதனை ரட்சிப்புக்கு ஏற்ற போதனை,
தேவன் சிருஷ்டிகர், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை கனப்படுத்துங்கிற அந்த போதனை. அதே தேவனை நம்பக்கூடிய மக்கள் தான் யூதர்கள். ஆனால் அவங்களுடைய போதனை என்ன? இந்த நல்லது செய்த இந்த பவுலை கொலை செய்யணும். அதே போல கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். கொஞ்ச நேரத்தில் தான் அதே பட்டணத்தில் தான் உயர்வு. அதே பட்டணத்தில் வேறு மக்களால் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி, கல்லடி விழுகுது. அவர் உயர்ந்த இடத்துக்கு போனார். உயர்ந்த இடத்துக்கு போனவர் அதை ஏற்றுக்கல, தேவன் பக்கம் திருப்பிட்டார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அந்த மக்கள் சொன்ன மாதிரி அவங்க செய்ததால இவர் விட்டுருந்தாருன்னா பிரச்சனைன்னு அந்த மக்கள் பாதுகாத்திருப்பாங்கல்ல. அப்போது ஒரு இடத்துல புகழ்ச்சிக்குரியது வருது, அதே இடத்துல அவருக்கு அடி. சரி, இப்போ என்ன நடக்குது? 20 சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில். அவர் கர்த்தருக்காக நான் வாழும் பொழுது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நமக்கு எதிராக வேலை செய்வாங்க, அவமானப்படுத்துவாங்க, இகழ்ச்சுவாங்க, புறக்கணிப்பாங்க, அசட்டை பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கு. அது உண்மையுள்ள சீசர்கள் எல்லாம் கவனிங்க. உண்மையுள்ள தேவ பிள்ளைகள் நமக்கு என்ன செய்வாங்க? ஆதரவாக நிற்பாங்க. இந்த மக்கள் நிற்கிறாங்களா இல்லையா? பாருங்க, யூதர்கள் புறக்கணிக்கிறாங்க. ஆனால் அந்த சீசர்கள், அந்த லீஸ்திராவில் சத்தியத்தை கேட்ட மக்கள் பவுலை சூழ்ந்து கொண்டு, அப்போ பவுலுக்கு என்ன நடக்குது? ஒரு ஆதரவுக்கு வர்றாங்க. நமக்கு ஒரு வேலை நிகழ்ச்சி வருது, அவமானம் வருதுன்னு கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் நமக்குன்னு தேவன் சில மக்களை வைத்திருப்பார். எலியா கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தவர். அந்த இயேசபேல் அவரை கொல்ல நினைக்கிறாங்க. என்ன செய்கிறார்? ஐயோ, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கு, என்னை அந்த இயேசபேல் கொல்ல பார்க்குறாங்களே. அப்போ சொல்லுவார், நீ ஒருவன் மாத்திரமல்ல, பாகால்களுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன். நமக்குன்னு தேவன் ஆதரவுக்குன்னு மக்களை வைத்திருப்பார். அந்த விசுவாசம் வேணும். அப்போ இகழ்ச்சி வரும் பொழுது, அவமானம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்வோம்? ஐயோ வந்துருச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் புகழ்ந்தாங்க, இப்போ அவமானப்படுத்துறாங்கன்னு நினைக்கக்கூடாது. வரும். உண்மையான விசுவாசம் உள்ள பிள்ளைகள் ரெண்டுமே வரும். அது ரெண்டுலேயும் நாம் எப்படி நடந்து கொள்வோம்? புகழ்ச்சி வரும் பொழுது தேவன் பக்கம் திருப்பிடுங்க. இகழ்ச்சி வரும் பொழுது ஐயோ யாரும் நினைக்காதீங்க, சீசன் நமக்கு ஆதரவாக நிற்பான். ரெண்டாவது பாருங்க, அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுடன் கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணங்களிலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இகழ்ச்சி அவமானம் வந்துடுச்சுன்னா நாம் என்ன செய்கிறோம்? இனிமேல் இது கையில் எடுப்பீங்களா? இதனால தான் உங்களுக்கு அவமானம். இந்த இடத்துக்கு போனதுனால, இந்த சர்ச்சுக்கு போனதுனால, இந்த ஆராய்ச்சிக்கு போனதுனால, இந்த பைபிள் படித்ததுனால தான் உங்களுக்கு அவமானம். இனிமேல் அதை தொடுவீங்க? கையில் தொட்டிங்கன்னா அவ்வளோதான், பிரச்சனை தான் செய்கிறோம். ஆனால் இவங்க அதைத்தான் மறுபடியும் எடுத்து ஜனங்களுக்கு பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோவுக்கும் திரும்ப ஆச்சரியமா இல்லைங்களா? எங்கே அவங்களுக்கு இகழ்ச்சி அவமானம் அடி விழுந்ததோ அதே இடத்துக்கு போகிறாங்க. நம்ம தான் சொல்லுவோம், முட்டாளுங்க இவங்க, அடி விழுந்த இடத்துக்கு போகலாமா? வசனம் சொல்லுது நீதிமொழியில், விவேகி ஆபத்தை கண்டு விலகி போவானுங்கிறார், மறைந்து கொள்ளுவானுங்கிறார். இவங்க என்னடா அடி விழுந்த இடத்துக்கே போகிறாங்களே நினைக்கலாம். இல்லை, அங்கே விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த விசுவாசிகள் பயந்துடக்கூடாது, அந்த விசுவாசிகள் இடல் அடைந்துவிடக்கூடாது. ஐயோ நமக்கு இப்படி ஒரு அவமானம், சரி நமக்கு சத்தியம் சொன்ன அந்த பவுலுக்கு இப்படி அடி விழுகுதுன்னா நமக்கு என்ன ஆகு பாருங்க. கர்த்தர் துணை நிற்கிறார். அடி விழுந்தாலும் செத்து போனான் என்று எண்ணி, மரித்து போனான் என்று எண்ணி எழுத்துட்டு போனவங்களே எப்படி இருக்கு? ஆள் செத்தாட்டு முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனால் பவுலை தேவன் ரோல் கொண்டு வந்தான். அப்போ அந்த லீஸ்திராவிலும் சரி, அந்த அந்தியோவில் இருக்கிற சபையர்களுக்கு பலம் வருது. இகழ்ச்சி வரும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது, நமக்குன்னு மக்கள் நிற்பாங்க, உண்மையுள்ள விசுவாசிகள். ரெண்டாவது, தேவன் நம்மோடு இருப்பார். அடுத்தது, அந்த இடத்துலேயே நம்ம சபையர்களை திடப்படுத்தணும். நம்ம அந்த இடத்துக்கு போகலைன்னா ஐயோ அடி வாங்கிட்டு போனவர் என்னாச்சுன்னு தெரியல, இருக்காரா இல்லையா, நமக்கு பயமாக இருக்குது. அதே மனிதர் தைரியமாக என்ன சொன்னார் பாருங்கள், சீசருடைய மனதை திடப்படுத்தி. அப்போ அந்த மனம் திடம் இல்லாமல் போயிடுது. அப்போ இகழ்ச்சி வரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் துணை நிற்கிறார், அவருடைய பிள்ளைகள் நமக்கு துணை நிற்பாங்க. நாம் பலப்படணும், நாம் இருக்கிற விசுவாசிகள் பலப்படணும். பாருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி விசுவாசத்தில் நிலைத்திருங்கன்னு நம்ம சொல்லணும். இகழ்ச்சி வரும் பொழுது நம்ம பயந்துடக்கூடாது, விசுவாசம் நமக்கு வேணும், மேலும் பெருகணுங்க. அடுத்து நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வழியைத்தாங்க நம்ம போகணும். வெறும் புகழ்ச்சியே வந்துட்டு இருந்தால் பத்தாது. இயேசு உலகத்தில் வந்தார், உலகத்தில் பொல்லாத கிரிகள் என்று கண்டித்தார், அதனால தான் அவரை வெறுத்தாங்க. அப்போஸ்தலர் போய் சத்தியத்தை சொன்னாங்க, உலகத்தினுடைய கிரிகள் பொல்லாததாக இருக்குன்னு அவங்க கண்டித்தாங்க, அவங்களை எதிர்த்தாங்க. பவுல் இயேசு கிறிஸ்துனுடைய வீட்டில் குறித்து சாட்சி சொன்னார், அதை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இப்போ அவரை கல்லால் அடித்தாங்க. அப்போ
இகழ்ச்சி வரும் பொழுது நமக்கு பலம் வேணும். நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல விசுவாசிகளை திடப்படுத்தணும். அடுத்து 4வது வரிசையார் 23 அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பொருளை ஏற்படுத்தி வைத்து, அப்போ தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறார். நான் விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து நம்ம போகணும். ஓட்டப்பந்தயத்தில் ஒரு முறை தோல்வி ஆகிட்டோம், உடனே தோல்வின்னு நம்ம விட்டு வந்துடுறோமா? ஒன்றும் இல்லை, நம்ம படிக்கிறோம், நம்ம ஒரு வேலை விடுங்க. நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்க, 1வதுல ஃபெயில் ஆகிட்டாங்க, ஐயோ நீ அவ்வளோதான், நீ படிப்பே ஆக நிறுத்திடுமா? கவலைப்படாத, அடுத்த முறை நீ படித்து எழுதி பாஸ் பண்ணிடு. ஏன்னா அதோடு நிறுத்தினா அவங்களுடைய எதிர்கால படிப்பு இல்லைன்னா பிரயோஜனப்படாதுன்னு நமக்கு தெரியுது. அதனால் அவங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இதை ஒன்றும் பெருசாக நினைக்காத, 10வது ஃபெயில் ஆகிடுன்னு பயப்படுறியா? கவலைப்படாத. மார்க் கம்மியாக பயப்படுறியா? கவலைப்படாத, பார்த்துக்கலாம். ஃபெயில் ஆகிட்டா, தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டா அதோட முடிஞ்சதுன்னு நம்ம சொல்லி அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறது இல்லை. அடுத்தது பார்த்துக்கலாம், நீ ஏன் கவலைப்படுற? அப்போ இகழ்ச்சி வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? அங்கே தொடர்ந்து வேலை செய்யணும். அப்புறம் அடுத்து பாருங்கள், உபவாசித்து ஜெபம் பண்ணி. இகழ்ச்சி வந்த உடனே நம்ம எத்தனை பேர் உபவாசம் பண்ணுறோம்? எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம்? தேவனே, இந்த இகழ்ச்சி அவமானம் வந்துருச்சு, இதை நாங்கள் தாங்கணும், இது எங்களுக்கு பலத்தை தரும்படி வேண்டுகிறோம், நாங்கள் இதனால் சோர்ந்து விசுவாசிகளுக்கு இடரெல்லாம் போயிடாத அளவுக்கு எங்களை காப்பாற்றுங்க. அடுத்தது பாருங்கள், அழகாக சொல்கிறாரு, ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள். பாருங்கள், அந்த மக்கள் கர்த்தரை பற்றி கொண்டார்கள். இகழ்ச்சி வரும்போது நம்ம யாரை பற்றி கொள்ளணும்? அவமானம் வந்துருச்சு நினச்சி அதைவே நம்ம நினச்சிருக்கிறோம். இந்த அவமானம் தூக்கி போட்டுருணும். ஆக புகழ்ச்சி இகழ்ச்சி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும். அப்படி வரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ளணும்? என்னை நோக்கி புகழ்ச்சி வருது, நான் எப்படி நடக்கும்? தேவன் பக்கமாக அது திருப்போம். நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் தேவன் தான். பாருங்க எப்படி நடந்து கொள்ளணுங்கிறது பவுல் பார்த்து. இப்போ நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? புகழ்ச்சி இகழ்ச்சி வரும்பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ளணுங்கிறார் பாருங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 9-10 நாம் படிப்போம். தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அப்போ நாம் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம். என்னை ஒருத்தர் புகழ்றாரு, விசுவாசி நம்மளை புகழ்றாங்க, நம்ம சபையிலேருந்து ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், பரவாயில்லைங்க, இந்த உங்களை மாதிரி யாருமே இல்லைங்க, உங்களை மாதிரி நான் ஒரு சபை பார்க்கல, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நம்ம செஞ்சதுக்காக அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க சொல்கிறது. சொல்லக்கூடியது தேவன், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறுதித்தான் பொறுத்து பார்க்குறார். அப்போ அது நம்ம எப்படி பார்க்கணும்? தேவன் எங்களுக்கு செய்யும்படி இது ஒரு கட்டளையாக கொடுத்தார். தேவன் இதை செய்யும்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். மற்றபடி நாங்கள் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த வாய்ப்பு கிடைச்சதை செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். அப்போ புகழ்ச்சி வரும்பொழுது இந்த நிலையில் நம்ம இருக்கணுங்க. சரி, இதை தாண்டி நம்ம தவறான நிலைமைக்கு போயிட்டா இப்போ என்ன ஆகுது பாருங்க. படிப்போம் நீதிமொழி 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெள்ளிக்கு புகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. பாருங்க, புகழ்ச்சி ஒரு சோதனைங்கிறார். புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, பரவாயில்லைங்கிறா, அந்த புகழ்ச்சி தன்னை கீழே விழ பண்ணும். ஏரோது பிரசங்கத்தை நடத்தினார்னு படிக்கிறோம். அந்த பிரசங்கத்தை கேட்ட மக்கள் பரவாயில்ல, நல்ல பிரசங்கம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னாச்சு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 21, 22, 23 நாம் படிப்போம். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இருந்தான். பாருங்க, அழகா நீதிமொழியில் ஒரு வசனம் படித்தோம். அந்த வெள்ளி எவ்வளோ பெரிய, வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும். சுத்தமான தங்கம் வேணும்னா அது நெருப்பில் போட்டு சுட்டரிக்கும், அப்போ தான் அது சுத்தமான தங்கம் தனியாக வரும், கழும்பு தனியாக போகும். அதுபோல் நம்மளுடைய விசுவாசம் உண்மையாக தேவனுக்கு பிரியமாக சரியாக இருக்குதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு சோதனை வேணும். இப்போ மனுஷனுக்கு அப்படி புகழ்ச்சியே சோதனைங்கிறார். புகழ்ச்சி வர 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 என்ன ஆகுது? சோதனை அதிகமாக வருது. இப்போ நம்ம சோதனை நிற்கிறோமா, சோதனை விழ போகிறோமா? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானுங்கிறார். இப்போ நீ இந்த 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ராஜவஸ்திரம் தரித்து சிங்காசனம் உட்கார்ந்து வசனத்தை பிரசங்கித்தார். பவுலும் பிரசங்கித்தார். இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்ட ஏரோதனுடைய இறுதியா மக்கள் இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இது மனுஷன் அல்ல, தேவனை சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம கூட சில நேரத்தில் பேசினா தேவ வாக்குங்க,
அவங்கள சொன்னால் தேவ வாக்கு சத்திய வாக்குங்கம்மா. தேவனே நேரடியாக வந்து சொல்கிற மாதிரி நினைப்போம். சரி, இப்போ அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கட்டளை தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இருந்தான். அப்போ இந்த ஏரோதுக்கு ஒரு சோதனை. அந்த சோதனையில் வந்து உயர்ந்த நிலைக்கு வந்தது. அந்த சோதனையில் அவர் எப்படி போயிட்டார்? அது அழகா சொல்ல 23, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் பவுல் தனக்கு வந்த கனத்தை மேன்மையும் கர்த்தர் பக்கமாக திருப்பினார். இந்த ஏரோது தன் பக்கமாக வச்சுக்கிட்டாரு. கர்த்தர் அதை அடித்தார். ஏன் அதை செய்கிறாரு? இது யார்? ஏரோது இந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாரா? பவுலே பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கொடுத்தாரா? இதுக்கு முன்னாடி நான் படித்த லூக்காவில் கர்த்தர் இதை செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கார். இது கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொன்னதை எடுத்து சொல்கிறோம், அவர் கொடுத்ததை எடுத்து கொடுக்குறோம். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாமே அவரது எடுத்து கொடுத்து நான் என்ன பெருமைப்படுறது? சில நேரத்தில் நம்ம உதவி செய்வது கூட பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறத எடுத்து கொடுத்து நான் தான் செஞ்சேன். இன்னொருத்தரது எடுத்து கொடுத்து நான் செஞ்சேன்னு சொல்லி என்ன புகழ்ச்சி? சில நேரத்தில் சரி விடு, பரவாயில்ல, யார் செஞ்சு அவங்களுக்கு கிடைச்சதா அது சந்தோஷம், எனக்கு வழினாலும் பரவாயில்லைங்க அப்படி போகிறவங்களுக்கு தேவன் இந்த மனுஷனை அடித்தார். அப்போ புகழ்ச்சி வரும்பொழுது சரி, இகழ்ச்சி வரும்பொழுது நம்ம எப்படி பார்ப்போம்? சரி, இப்போ எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஒரு மேன்மை வந்தது? அவர் உலகத்தின் ரட்சகர், உலகத்தை சிருஷ்டித்தவர். அவர் எல்லா வகையிலும் எல்லாருக்கும் நன்மை செய்தார். அவருக்கு உயர்வு வந்தது. மத்திய 27:32 42 மணி மற்றவனை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். சரி, அப்போ சிலுவையில் தொங்கி இருக்கும் பொழுது மற்றவர் மக்கள் என்ன சொல்றாங்க? கீழே இருக்கிறவங்க மற்றவர்களை ரட்சித்தான். இயேசு பூமியில் உயிரோடு இருக்கும்போது அநேருக்கு சுகம் கொடுத்தார். அவர் உயர்வாக பேசினார். அந்த உயர்வையெல்லாம் தேவன் பக்கமாக திருப்பினார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ராத்திரியில் அந்த நிக்கதேமு வந்து இயேசுனத்தில் என்ன சொல்லுவார்னா, தேவனிடத்திலிருந்து ஒருவன் வந்தாலே இந்த அற்புதங்களை வேறையா வந்தவங்க தான் இதை செய்ய முடியும். நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று நாங்கள் நம்புகிறோம். எப்படி? நீர் செய்கிற அற்புதங்கள் அதை எங்களுக்கு வெளிப்படுத்துது. அப்போ அவர் தேவகுமாரன் தேவனிடத்தில் வந்தார்னு அவர் புரிஞ்சுட்டார். உயர்வாக சொன்னார். அந்த உயர்வை அவர் ஏற்றுக்கல. தேவன் பக்குவத்தை இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தில் மற்றவர்களை ரட்சித்தான், இவனை தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டும் இகழ்ந்து பேசுகிறாங்க. இவன் இஸ்ரேல் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், இவனை அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். எவ்வளோ பெரிய அவமானம்! எல்லா இடத்தையும் காப்பாற்றுனீங்களே, இப்போ நீங்கள் இப்படி தொங்கிட்டு இருக்கிறீங்களே, இறங்கி வாங்க பார்க்கலாம், நாங்கள் உங்களை நம்புகிறோம். அவரால் இறங்கி வர முடியும். இறங்கி வந்து தான் இவங்களை நம்ப வைக்கணுங்கிறது இல்லை. அவரை நம்புவதற்கு அநேக அற்புத அடையாளங்களை கொடுத்துட்டார். அதையே பார்த்து நம்பாதவங்க இதையோ நம்ப போகிறாங்க. சிலுவையில் மறிக்கக்கூடிய காலத்தை தேவன் தீர்மானிச்சிட்டார். இப்போ அவர் மறிக்கணும். அவர் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தான் பார்க்குறாரு. மக்கள் சுய ஞானத்துக்காக கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அவருக்கு வந்த அவமானம், இந்த ஒரு நிகழ்ச்சி, இப்போல்லாம் அவர் என்ன செய்கிறாரு பாருங்கள். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். தேவகுமாரன் தேவனத்தில் வந்தேன்னு நல்லா சொன்னார். அவரும் இவருக்கு நான் இவருடைய பிதாவாக இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன் ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொன்னார். அநேக இடங்கள் சொன்னாரல்ல. இப்போ காப்பாற்றிட்டுங்க. சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த அவமானத்தை அவர் எப்படி பார்த்தாரு? லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 34 நாம் படிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த மாதிரி தாங்க நம்முடைய எழுதியிருக்கோம். எனக்கு அவமானம் வருது, நிகழ்ச்சி அசட்டை எல்லாம் வருது, இதனால கிறிஸ்து நிமித்தம். இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஏன்னா தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஏன் இவங்க அவமானப்படுத்துகிறாங்க? ஏன் இதை அவமானப்படுத்தி கேவலப்படுத்துகிறாங்க? இதை செய்யக்கூடாதுங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. நமக்கு இப்போ யாராவது வந்து அவமானப்படுத்த தோணுதில்ல? ஐயோ நம்ம செய்யக்கூடாது, அவங்க தேவனுடைய ஜனங்க, அவங்க தெரியாமல் செய்கிறாங்க, அவங்களுக்கு அதுதான் தெரியும், சரி அவங்கள விட்டுடலாம். குழந்தைங்க தப்பு பண்ணுது, நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் அதை பண்ண அப்படின்னு நம்ம மிரட்டுறோம். அதோடு நம்ம பேச மாட்டோம், வீட்டுக்கு வராதுன்னு விரட்டி அடிக்கிறோமா? தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு அது புரியாது, அது செய்யக்கூடாதுங்கிறது தெரியல, அதனால அது செய்யுது. மறுபடியும் நம்ம சொல்லி தந்து அதை பயிற்சி கொடுக்குறோம். இப்போ நமக்கு நிகழ்ச்சி கொண்டு வரக்கூடிய மக்களையும் கூட நம்ம இப்படித்தான் பார்க்கணும். பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். பவுல் அதான் புரிஞ்சுக்கிட்டார். தேவன் இதை நடத்துகிறாரு.
அந்த தெர்பேல, அந்த லீஸ்திராவில், இக்கோனியாவில் சத்தியத்தை கேட்டு மக்கள் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த சப்பானியாய் இருந்த மனுஷன் சுகம் கொடுத்த அந்த தேச மக்கள் கீழ்ப்படுகிறாங்க. இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க புரியல. இப்போ நமக்கு புகழ்ச்சி வருது, நம்ம எப்படி பார்க்கணும்? இது தேவனுக்கு செலுத்தணுங்கிறது இவங்களுக்கு தெரியல, அதனால எனக்கு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். இல்லை, நம்ம எல்லாரும் தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும்னு அவர் பக்கத்து இருக்கலாங்க. இகழ்ச்சி அவமானப்படுத்துகிறாங்க, இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இவங்களுக்கு தெரியல, அதனால் பரவாயில்ல, தேவன் பார்த்துக்கிட்டு ஏசு அதான் சொல்கிறார். இப்போ அவர் என்ன செய்கிறாரு? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் 46 இயேசு, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவமானப்படுத்துகிற மக்களை அவர் அவமானப்படுத்தலை, பதிலுக்கு பதில் செய்யலை. அந்த மக்களுக்கு மன்னிப்பு. நாம் அதை புரிஞ்சு 2 விஷயம் பார்க்கணும். இவங்க தெரியாமல் செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். 2வது, அவங்களை மன்னிச்சு விட்டோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 1-4 வரைக்கும் நாம் படிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாகத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். 4 படிங்க. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்களும் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையா? அப்போ இந்த வசனம் அழகா சொல்லுது இல்லைங்களா? நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சி இருக்குது. ஒரு புகழ்ச்சி நம்மளை நோக்கி வருதுன்னா அந்த புகழ்ச்சி நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டியதுக்கான சாட்சிகளை நம்ம பார்ப்போம். அதே மக்கள் நம்மளை இகழ்றாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அப்போ நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், அதுக்கான சாட்சிகளை நம்ம படித்தோம். இப்போ கடைசியாக நம்ம ஆண்டவர் இயேசுவானவரை உயர்த்தி பேசுனாங்க. அந்த உயர்த்து பேசுகிற கணத்தை தேவனுக்கே செலுத்தினார். அதே இயேசுவை இகழ்ந்து பேசுனாங்க. அந்த இகழ்ச்சி நேரத்தில் அவரை அவமானப்படுத்தலை, அவங்களை மன்னிச்சார். இப்போ நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் மேகம் போன இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, அது கஷ்டமாக இருக்குது, பாரமாக இருக்குது, அதைவே நினச்சா நம்ம ஓட முடியாது. பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சிடும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீதிமானே ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்போ அவர் மேலே பாரத்தை வச்சுட்டு நம்ம அடுத்து விசுவாச ஓட்டத்தில் என்ன செய்யணும் பாருங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவமானம் வந்துருச்சுன்னு நினச்சி உட்கார்ந்தோம்னா ஓட முடியாது, தோல்விதான், நித்திய ஜீவனை இழந்துடும். அவமானம் வருது, இயேசுக்கு வந்தது, அதை எப்படி பார்த்தாரு? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு நான் ஓடி போய் அந்த பரிசு பெறணுங்கிற அந்த மகிழ்ச்சியோடு ஒன்றா ஓடிடுவேன். எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னு நினச்சோம்னா நம்ம ஓட முடியாது. எனக்கு அந்த பரிசு வேணும், நான் நித்திய ஜீவனை பெறணும், நான் பரலோகம் போகணும். ஏசு அதான் அவமானப்படுத்தும் பொழுது என்னை அவமானப்படுத்துறீங்களே, தேவனுடைய குமாரனா இறங்கி வாங்க அப்படின்னாரல்ல, மக்கள் சொன்னாங்கல்ல, அவர் இறங்கி வந்திருக்க முடியும். ஆனால் அவர் அது இல்லை, நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இங்கே வந்திருக்கிறேன். சிலுவையில் மரிப்பது தேவ சித்தம். நான் பிசாசை ஜெயிக்கிறேன். நான் எதுக்காக தேவனிடத்திலிருந்து வந்தேன்னா அந்த நோக்கம் நிறைவேற எனக்கு ஒரு வாய்ப்பு, சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மொத்தத்தில் தேவனுடைய கிரிகளை அவர் எனக்கு சொன்ன கட்டளையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது பாருங்க. அவர் அந்த சந்தோஷம் போட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனம் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ புகழ்ச்சியும் இகழ்ச்சி இயேசுக்கு வந்தது, அவருடைய சீசர்களுக்கு வந்தது, நமக்கும் வருது. அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க? தேவன் பக்கம் புகழ்ச்சி திருப்பினாங்க. இகழ்ச்சி வரும்பொழுது தேவனை நம்பி சார்ந்து பலப்பட்டாங்க. நாமும் நமக்கு புகழ்ச்சி வரும் பொழுது தேவன் பக்கம் மகிமை செலுத்தோம். இகழ்ச்சி வரும் பொழுது கர்த்தரை நம்பி இருக்கோம். வசனம் 3 ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நினைக்கும். இயேசுக்கு பாடு உபத்திர அவமானம் வந்தது, தைரியமாக அதை சகிச்சார். நாம் என்ன செய்யப்போம்? சகிப்போம் பாருங்க. அப்போ 1 பேர் 2ஆம் அதிகாரம் வசனம் 21 நாம் படிப்போம். 21, 22, 23. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாய் பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுடுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார்.
இப்போ தேவன் நியாயமாய் செய்கிறார். எனக்கு ஒரு புகழ்ச்சி தேவன் கொடுக்கிறார். எதுக்காக? இந்த புகழ்ச்சி நேரத்தில் நான் எப்படி விசுவாசத்தில் இருக்கிறேன், அதை எனக்கென்று நான் ஏற்றுக்கொள்கிறேன்னா, இல்லை நான் ஒன்றுமில்லை எல்லாம் தேவன் தான் சொல்லி அவருக்கு மகிமை செலுத்துறேன்னு பார்க்குறாரு. இகழ்ச்சி அவமானத்தை கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் நான் எப்படி நடந்துக்க போகிறேன்? கர்த்தரை மறுதளிக்கிறேன்னா, இல்லை இது தேவன் என்னை சகித்து இதிலிருந்து ஜெயத்தை கொடுப்பாருங்கிற விசுவாசத்தோடு இருக்கிறான்னா, ரெண்டையும் பார்க்குறாரு, மாதிரி கொடுக்குறாரு. அப்போ தேவன் இதை செய்கிறார். பாருங்க, வசனம், கிறிஸ்துவின் மேல் நமக்கு பற்று, அது நிமித்த பாடுபடுறோம், அதை சகித்து வாழணும், இதுக்காக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டீங்க, இந்த மாதிரியை தொடர்ந்து வரும்படி வைத்து போயிருக்கார். ஏசு எப்படி மாதிரி நமக்கு வச்சுட்டு போயிருக்கார்? உலகத்தின் சிருஷ்டிகர் உயர்த்தி பேசினார், அதே சிருஷ்டிகர் அவமானப்படுத்தினார். ரெண்டையுமே தேவன் தான் செய்யலான்னு நினைச்சார். பாவம் செய்யவில்லை, வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. என்னை இகழ்ச்சி அவமானப்படுத்துறீங்களா, பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு காலம் வராமையே போயிடு, நீங்கள் இந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னா உனக்கு பாரு எவ்வளோ சீரம் பாரு, அடிக்கிற அடியில் நீ எழுந்து நடக்க முடியாது, ஆளு அட்ரஸ் இல்லாமல் போகிற அளவுக்கு நான் செய்யணும் இல்லையான்னு நம்ம வஞ்சிக்கிறோம், வஞ்சனை உள்ளேயே வச்சிருக்கிறோம். ஆனால் ஏசு அப்படி இல்லை, வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் அடிக்கிறாங்க, அவரை திருப்பி அடிக்கல, அவமானப்படுத்துகிறாங்க, திருப்பி அவமானப்படுத்தலை, அசட்டை பண்ணுறாங்க, அசட்டை பண்ணல, பயமுறுத்தலை. என்னைவா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் யார் தெரியுமா? அந்த கெத்செமனே தோட்டத்தில் அப்படி தான் சொல்லுவார். பேதுரு அந்த மல்கிசூனின் காதை வெட்டிடுவார். ஏசு சொல்லுவார், பட்டயத்தின் நுரையில் போடும், பட்டயத்தை எடுத்து பட்டயத்தால் சாவான். அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சுட்டு நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன்னா அவர் என்னை காப்பாற்ற விட்டுருவாரா? எத்தனையோ லேகியன் அனுப்புவாருங்கிறார். அவர் நினைச்சாருன்னா இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட முடியும். பாருங்க, அந்த இடத்துல அவர் பயப்படுத்தலை. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? பயப்படுத்துகிறோம். அவமானப்படுத்த நினைக்கிறவங்கள சரி சரி பார்த்துக்கிறேன், நீ யாருன்னு என்னை இப்படி பண்ணிட்டியா, பயப்படுத்துகிறோம். ஆனால் இயேசு அதை பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவங்க தம்மை ஒப்புவித்தார். அப்போ புகழ்ச்சியும் இகழ்ச்சி நம்மளை நோக்கி வரும். அப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? இது ரெண்டுமே தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். புகழ்ச்சி தேவனுக்கு நம்ம கொடுத்துறோம், இகழ்ச்சி தாங்கிக் கொள்வோம். இயேசு அதை செஞ்சார், அப்போஸ்தலர் செஞ்சாங்க, தேவ பிள்ளைகள் அநேகர் அதை செஞ்சாங்க. எபிரேயர் படி அநேக சாட்சிகள் அது இருக்குது. இப்போ நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? சிந்திப்போம். உண்மையாக தேவனுக்கு பிரியமானபடி அவருக்கு மகிமை செலுத்துவோம், இகழ்ச்சி தாங்கிக் கொள்வோம். எல்லா வகையிலும் தேவ சமாதானம் ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கட்டும். உங்களுக்கு கவனத்தை நடி சொல்லும் செய்தியத்தோடு முடித்துக் கொள்கிறேன்.